Welcome to Sai Tech Info channel, my dear students. In this tutorial session, we will be discussing about integral calculus. That is the opposite of differentiation. Integration அப்படினாலே சேர்த்து வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். டிஃபரன்சியேஷன் அப்படின்னா பிரித்து வைக்கிறதுன்னு அர்த்தம். அது டிஃபரன்சியேஷன். இந்த ரெண்டு சேர்ந்தது தான் கால்குலஸ். இப்போது இந்த நியந்திரம்பழம்லாம் பார்த்துருப்பேன். அந்த நியந்திரம்பழத்தை என்ன பண்ணுறோம், ஒரு பெருசாக அப்படி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குன்னாக்க அப்படி கட் பண்ணிகிட்டே வரும். அது டிஃபரன்சியேஷன். அந்த கட் பண்ண போர்ஷனில் மறுபடியும் சேர்த்து வைக்கிறோம் ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் வித் இனிஷியல் அண்டு ஃபைனல் லிமிட்டோட. that becomes integration. ஐ திங்க் நான் ரொம்ப ஈஸியாக இதை சொல்லிட்டேன். ஸோ கால்குலஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த எல்லாம் அந்த ரைஸ் குக் பண்ணுவாங்க இல்லையா, சாதம் வடிக்கிறப்போ எல்லாத்தையும் கையை விட்டு பார்த்து அது வெந்திருக்கா அப்படின்னு பார்க்க முடியாது. ஸோ கரண்டியில் அப்படி எடுத்து ஒரே ஒரு பருக்கை, சோத்து பருக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்து செக் பண்ணி அப்படி தடவி பார்ப்பாங்க. அது நைஸாக சாஃப்டாக வந்துச்சுன்னா ஓகே. ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் த என்டையர் பாட் ஆஃப் ரைஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா, த பேக்டு த குக்டு ரைஸ். அதே மாதிரி தான் இந்த இன்டகிரேஷன்லேயும் டிஃப்ரென்சியேஷன்லேயும். இப்போது வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, நாம் சின்ன பிள்ளைங்களாக இருப்பப்போ உடனே பார்ப்போம் அந்த மாமா என்ன வாங்கி கொடுத்துருக்காரு, என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு. அவர் பேக்கை திறக்கிற வரையில் நமக்கு நிம்மதியே இருக்காது. ஸோ அந்த பேக்கை உடனே அதை திறந்து பார்த்தோன்னே அதில் ஏதோ ஒரு இது வாங்கி வச்சுருப்பார். ஏதாவது நமக்கு சின்னதாக ஒரு பஸ்ஸு, காரு, ஆட்டோ அப்படின்னு ஏதாவது பொம்மையில் வாங்கி கொடுத்துருந்தாருன்னா உடனே அதை பார்த்தோம். சில குழந்தைங்க அதை பிரித்து மேய்ஞ்சி பேக்கை மேய்ஞ்சதோடு இல்லாமல், பேக்கை பிரித்து மேய்ஞ்சதோடு இல்லாமல் அந்த தட் இஸ் அந்த விளையாட்டு ஜாமான் இருக்குல்ல, அதையும் அக்கு வேறு ஆணி வேறே பிரித்து போட்டுருவாங்க. உடனே மாமாவுக்கு ஒரு எரிச்சலாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப நம்ம பையனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அதை பிற்காலத்தில் அவன் பெரிய இன்ஜினியர் ஆவான், ஏன்னா இப்போயே அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து போட்டான்ல அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஈவன் இந்த பிரித்து போடுறதுன்றது ஒரு மங்கி லைக் பிஹேவியராக இருந்தால் கூட, பட் இந்த ரீஇன்ஜினியரிங் அப்படிம்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா சில கண்ட்ரீஸ்லாம் தன்னுடைய ஆப்போசிட் கண்ட்ரியோட எனிமி கண்ட்ரி இல்லைனாக்கா தன்னை விட வளர்ந்த நாடுகளுடைய அவங்களுடைய மிசைல்ஸு, அவங்களுடைய ஏர்க்ராஃப்ட் இதெல்லாம் வாங்கி இல்லாட்டா கேப்சர் பண்ணி, ஐ திங்க் நான் எந்த கண்ட்ரியை சொல்கிறேன்னு தெரியும் உனக்கு, நான் சொல்ல விரும்பலை. அவங்களுடைய வேலையே இதுதான். என்னன்னாக்கா அதை பிரித்து அதில் உள்ளதெல்லாம் என்ன பார்த்துருவாங்க. அதை பார்த்துட்டு தென் தே வில் ரீஇன்ஜினியர், அதை இன்டகிரேட் பண்ணுவாங்க. அதை ரீடிசைன் பண்ண மாட்டான், தன்னுடைய காம்பனண்ட்லாம் போட்டுக்கிட்டு அது ஒர்க் ஆகுதா ஒவ்வொன்றா ரீப்ளேஸ் பண்ணிட்டே வருவான். இதுதான் அவங்களுடைய வேலையாகவே இருக்கும். இந்த மாதிரி தான் டெக்னாலஜிக்கலாக அவங்க அட்வான்ஸாக வந்தது. ஸோ ஒரிஜினல் திங்கிங்கிறது ஒரு கண்ட்ரியில் பண்ணியிருப்பான். நாமளே அப்படி தானே. இப்போ ஒரு ஃபில்ம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கேன், உடனே என்ன பண்ணுவோம், அந்த ஃபில்ம் மாதிரியே ஒரு 10 ஃபில்ம் எடுத்துகிட்டு இருப்பானுங்க. ஒரு டெவலப்மெண்ட், இந்த ரிசர்ச்சில் கூட அப்படி தான் சொல்லுவாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ சில பேர் தான் பேசிக் ரிசர்ச், அந்த ஃபண்டமெண்டல் ரிசர்ச் சில பேர் தான் பண்ண முடியும். சில பேர் அதுலேருந்து வரக்கூடிய அந்த அவுட்கம்ஸை பேஸ் பண்ணி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பான். அது சைடு ரிசல்ட்ஸு, அது டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே. ஸோ வித் திஸ் ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் லெட் மீ ஸ்டார்ட் திஸ் integrals. Okay. Now see, as I already mentioned about the integration, இதில் let me write x squared அப்படின்னு எடுத்துப்போம். x squared. இந்த x squared டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னது, எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், தட் இஸ் 2x அப்படின்னு வருது. ஓகேவா? இந்த 2 சொல்லுப்பா.
இல்லை அதாவது நெட்வொர்க் சரியில்லைன்னா சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆகும், அப்புறம் கரெக்டாக வந்துடும். ஓகே, ரைட். ப்ரொசீட் பண்ணிட்டா? ரைட். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு அது வந்து டிஃபரன்ஷியேட் ஆனதுக்கப்புறம் அது 2x அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2xை வந்து இன்டகிரேட் பண்ணுறோம். ஓகேவா? இன்டகிரேட் பண்ணால் அது வந்து என்னாகும், எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வந்துடும். ஓகே, இது வந்து ஒரு சிம்பிளாக சொல்லுவோம். அதாவது y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட். இந்த y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டை நம்ம என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஷியேட். ஆக்சுவலாக டிஃபரன்ஷியேட் ஆன் போத் சைட் அப்படி தான் சொல்லணும். ஸோ அப்போது என்ன வரும், 2x dx. ஓகே, இது ஆக்சுவலாக ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 dy, அதை வெறுமனே நான் dyன்னு போட்டேன். எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 2x, அதுக்கப்புறம் dx. எப்போதுமே இந்த d அப்படின்றது கூட வரும். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த dxஐ இந்த பக்கம் எடுத்துகிட்டு dy/dx. இப்போ புரியுதா? அது ஏன் அப்படி போடுறோன்றது புரிஞ்சுக்கோ. ஸோ 2x. ஓகே, ரைட். அடுத்தது இப்போ 2x இருக்குது. இந்த 2xஐ மட்டும் நம்மளால் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ அதோட டிஃபரன்ஷியல் எலிமெண்ட்டாக இருந்தால் தான், 2xஐ மட்டும் இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ டிஃபரன்ஷியல் எலிமெண்ட், அதாவது இந்த சிப்ஸ் மாதிரி நியந்திரம் பழம் சிப்ஸு இருந்தால் தான், நிறைய சிப்ஸு குட்டி குட்டியாக இருந்தால் தான் இனிஷியல் ஃபைனல் பார்த்துட்டு ரெண்டுத்தையும் சேர்க்க முடியும். அதுதான் இந்த டிஃபரன்ஷியல் எலிமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ 2x dx இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆகும், ஸோ 2 கான்ஸ்டன்ட்டு வெளியில் எடுத்துடுறோம். அப்போது x dx. அப்போ என்ன ஆகுது ரிசல்ட்டு, 2 இன்ட்டு இந்த இடத்துட்ட எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2, தட் இஸ் ஈக்குவல் டு 2 கேன்சல்டு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, 2xஐ இன்டகிரேட் பண்ணால் அகெயின் எக்ஸ் ஸ்கொயர்ட் வந்துடும். ஓகேவா? ரைட். வாட்ஸ் யுவர் டவுட்? ஜென்ரல் ஃபார்முலா லெட் மீ ஜென்ரல் ஃபார்முலா சொல்கிறேன். இப்போது y இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்சியேஷன் பார்ப்போம். ஏன்னா டிஃப்ரென்சியேஷன் இல்லாமல் இன்டகிரேஷன் இல்லை, இன்டகிரேஷன் இல்லாமல் டிஃப்ரென்சியேஷன் இல்லை. ஸோ y இஸ் ஈக்குவல் டு x பவர் n அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ dy இஸ் ஈக்குவல் டு nx பவர் n மைனஸ் 1 ஆஃப் dx. இது சேர்த்து தான் போடணும். ஆனால் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கப்போ எப்படி சொல்லிக் கொடுத்துருப்பாங்க, dxஐ இந்த பக்கம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ dy/dx இஸ் ஈக்குவல் டு nx பவர் n மைனஸ் 1. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்தது இன்டகிரேஷனில் இது எப்படி ஆகும், அதாவது y இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் dx அப்படின்னு இருக்குது. புரியுதா? ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதிலாக நான் ஜென்ரல் டேர்மாக கொண்டு வந்துடுறேன். ஸோ எக்ஸ் பவர் என்னன்னு இருக்குது. இப்போது இதை இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ என்னாகும், y இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் n, அதாவது டிஃப்ரென்சியேஷனில் என்ன பண்ணோம், n மைனஸ் 1 போடுறதுக்கு முன்னாடி n மல்டிப்ளை பண்ணோம் கோஎஃபிஷியன்ட்டில் கொண்டு வந்து. இதில் ஆப்போசிட் இன்டகிரேஷனில் என்ன பண்ணுறோம், n ஆட் பண்ணிவிட்டு ஆட் 1, அங்கே என்ன பண்ணோம் -1, இங்கே +1 போட்டுட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் டினாமினேட்டரில் இதை கொண்டு வரும் n+1ன்னு சொல்லிட்டு, கூடவே இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் வரும். ஓகே, அதை பற்றி நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். இது புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அந்த பேசிஸில் தான் இதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே. ரைட். இப்போது நெக்ஸ்ட்டு கேஸ்க்கு வருவோம். அதாவது இன்டெக்ரல் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சரலாக அதை பார்ப்போம். அது எப்படிலாம் ஃபார்ம் ஆகிருக்கு, எங்கேருந்து நாம் அதை எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் இது வந்து ரொம்ப இங்கிலீஷும் யூஸ் பண்ணல, ரொம்ப சுத்த தமிழ்லையும் பேசலை. ஒரு வெர்னாக்குலர் லாங்குவேஜில் என்னுடைய அப்ஜெக்டிவ் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக நான் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேஷுவலாக உங்கள் அப்பா சொல்லித்தர மாதிரி பக்கத்தில் உட்காந்து சொல்லித்தரேன். கவனி. நாவ்
இப்போ ஒரு இன்டகரல் அப்படிங்கிறப்போ இது மாதிரி ஒரு ராமர் ரொம்ப விட்ட மாதிரி இப்படி ஒரு ஆரோ மாதிரி இப்படி இருக்கும், ஆரோவில் ஒரு போ மாதிரி போடுறோம். அடுத்தது இங்கே நான் வந்து ஒரு 2x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு வரேன். இது dx, 2x dx. இதனுடைய வேல்யூ தான் நம்ம என்னன்னு பார்த்தோம், தட் இஸ் x² + c அப்படின்னு பார்த்தோம். இதில் ஒவ்வொன்றுத்துலேயும் பார்க்கணும். இதில் மெயினாக இதுதான் அந்த இன்டகரல் சைன் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்க. இன்டகரல் சைன்றது இது ஒரு காலத்தில் நீ இன்ஜினியரிங்லாம் வரப்போ திருப்பி இந்த வீடியோவை போட்டு பார்த்தீங்கன்னா சார் எவ்வளோ ஃபண்டமெண்டல்லேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காருன்றது உனக்கு தெரியும். அப்போ உனக்கு சிரிப்பாக இருக்கும், என்ன இவ்வளோ ஃபண்டமெண்டலாக எடுத்திருக்காருன்ட்டு. அடுத்து ஈவன் இந்த கிளாஸ் முடிகிறப்போ கூட ஐ திங்க் நீ 12th முடிக்கிறப்போ மறுபடியும் இந்த வீடியோவை போட்டு பார்த்தோன்னு வச்சுக்கேன், உனக்கே ஒரு பிரமிப்பாக இருக்கும் எந்த லெவல்லேருந்து எந்த லெவலுக்கு நம்ம வந்திருக்கோன்றது. அடுத்தது இந்த டேர்ம் பேர் என்னன்னாக்கா இன்டக்ரண்ட் அப்படின்னு பேர். இன்டக்ரண்ட் அப்படின்னு பேர். எதை இன்டகிரேட் பண்ண போகிறோமோ அந்த அந்த டேர்ம் வந்து இன்டக்ரண்ட் அப்படின்னு பேர். நோட் பண்ணிக்கோ. இதெல்லாம் தேவையான்னு கேட்காத, இதெல்லாம் எனக்கு தெரியும் நிறைய ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்காமலே ஸ்ட்ரைட்டாக புக்கில் வச்சுருப்பாங்க. அடுத்தது அது அவங்களுக்கு தெரியலன்றதுக்காக இல்லை, டைம் பத்தலன்ற ஒரு காரணத்துக்காக அடிச்சல்ட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு நல்ல எஃபெக்டிவாக டைம் எடுத்துருக்கோம். அண்ட் இதில் வந்து இந்த டேர்ம் டிஃப்ரென்ஷியல் எலிமெண்ட்டு இதுதான், புரியுதா? ஸோ த டிஃப்ரென்ஷியல் எலிமெண்ட்டு இது கண்டிப்பாக அதில் இருந்தே ஆகணும் இது. ஓகே, ஸோ இது வந்து மஸ்ட். இது வந்து எப்போதுமே மஸ்ட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் dx. அதாவது இங்கே வந்து s அப்படின்னா இங்கே ds, இங்கே ஏதாவது t அப்படின்னா இங்கே dt, புரியுதா? அதே வேரியபிளை பேஸ் பண்ணி ஒரு டிஃபரன்ஷியல் எலிமெண்ட்டாக இது இருக்கணும். யூஸ்வலாக இது டிஃபரன்ஷியல் எலிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இது வந்து என்னன்னாக்கா தட் இஸ் தி கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் பேர். அது இன்டகிரல் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். ஸோ கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன். ஓகே, ஸோ அட்ரீஸ் நோட் பண்ணி இந்த நோட்ஸ் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோ, ஒரு காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாய், நீ ஒரு ஃபியூ கிளாஸஸ்க்கு நீ இந்த கிளாஸஸ் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ +1 இருந்தாலும் நீ இதை நல்லா கற்றுக்கோ. உனக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? Next, then now let us see some of the table of integrals. இதில் function f of x, அடுத்தது the integral function integrated f of x, அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். ஸோ ரெண்டா ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கோ. இப்போது ஒரு கான்ஸ்டன்ட் ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்க, கேங்கிறது என்ன கான்ஸ்டன்ட், வெறுமன கான்ஸ்டன்ட் இருந்தது, ஒன்றுமே இல்லை அதில், வெறுமன கான்ஸ்டன்ட். அப்போ என்ன வரும், kx + c அப்படின்னு வரும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போது சார் 5 dx இதை இன்டகிரேட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா வெரி சிம்பிள். 5 இருக்கும் ப்ளஸ் இன்ட்டு எக்ஸ் போட்டுக்க வேண்டியதான், 5x அவ்வளோதான். ஏன் இந்த இடத்துட்ட, அதாவது அந்த வேரியபிள் வந்து எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக x⁻0 dx இருக்கிறதா அர்த்தம், புரியுதா? அந்த x⁻0ன்றது 1 தானே. அப்போது அது எப்படியாவது x⁻0 + 1 டிவைடட் பை 0 + 1 அப்படிங்கிறதுனால அது எக்ஸ்ன்னு மாறுது. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ 5 முன்னாடி போட்டோம்னா அப்போ 5x அப்படின்னு வந்துடும். கேன்னு போட்டால் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் என்னவோ அது அப்படியே வந்துடும். இது புரியுதா?
அடுத்தது நெக்ஸ்ட்டு எக்ஸ் அப்படின்னு வந்தால் உனக்கு தெரியும் தட் இஸ் a half x squared. எதனால் அந்த ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி நான் அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி சொன்னேன். அதே மாதிரி எக்ஸ் பவர் n இது ஜென்ரல் ஃபார்முலாவாக வச்சிட்டோம் அப்படின்னாக்கா என்ன வரும் 1/n இன்ட்டு எக்ஸ் பவர் n + 1 ப்ளஸ் இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் இல்லையா. இந்த இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் போட்டுட்டு ஒரு கண்டிஷன் என்னென்னா n should not be equal to -1. அது ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா டிவைடட் பை 0ன்னு வந்தோன்னா இன்ஃபினிட்டின்னு வந்துடும். ஸோ அதுக்கு லாஜிக் வந்து வேறு. உடனே கேட்பேன் சார் n வந்து அதாவது இந்த n வந்து பவர் -1ன்னு வந்தால் என்ன பண்ணுறது, அதுக்கு ஒரு தனி ஃபார்முலா இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் n = -1ன்னு இருந்தால் இது என்னது which is nothing but 1/x தானே. அப்போ 1/x இருந்தால் இதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணலாம், தட் இஸ் லாக். அதுக்கப்புறம் மாட் கண்டிப்பாக போடணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இந்த லாக் அப்படிங்கிறது நேச்சுரல் லாக் டு த பேஸ் இ அப்படின்னு அர்த்தம் ப்ளஸ் சி. ஓகேவா, நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் போட்டுமா. இப்போது சார் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தானா மற்றெல்லாம் இல்லையா இருக்குது. ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்தால் என்ன பண்ணுறது நோட் பண்ணிக்கோ. ஸோ இதெல்லாம் இப்போது now we are going to discuss about the trigonometric function. அதாவது all f of x will be trigonometric functions. trigonometric function sin x, cos x, tan x இதெல்லாம் வருது இல்லையா. ஸோ அப்போது இந்த இடத்துல f of x dx. ஓகே. now இப்போது cos x அப்படின்னு வந்தால் இங்கே என்ன வரும், sin x ப்ளஸ் இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட். சரி, sin x அப்படின்னு வந்தால் இங்கே மைனஸ் cos x அப்படின்னு வரும் ப்ளஸ் இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட். ஓகே சரி சார். இப்போ இதில் கூட வந்து நமக்கு ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டோட இப்போ cos 2x அப்படின்னு வந்தால் என்ன வருது, அதுக்கு ஃபார்முலா இருக்குது. cos 2xனாக்க அதாவது cos kx, kன்றது கான்ஸ்டன்ட், cos kx. அப்போது 1/k இன்ட்டு sin kx அதே தான் வரும் ப்ளஸ் c, ரைட். இப்போ இது சொல்ல முடியுமா, ஸ்ரேயா கேன் யூ டெல் sin kx? பாலாஜி minus 1/k cos kx அவ்வளோதான் ப்ளஸ் c. தட்ஸ் குட். ஓகே ரைட். அதே மாதிரி tan kx. ஓகே, யாருக்கு இன்டெக்ரல் எடுத்திருக்காங்க? கோகுல் உனக்கு எடுத்தாச்சுல்ல? சத்தமே காணும். ஸோ tan kx அப்படின்னு வந்தால் இதுக்கு என்ன போடுறது, தட் இஸ் log secant x. வெறுமனே tan xன்னு வந்தால் log secant x. இப்போ k வந்திருக்கு, அப்போ என்ன பண்ணணும் 1/k. இப்போ அது கான்ஸ்டன்ட் வந்தால் ரெசிப்ரிகேட் பண்ணிவிடு. அதுக்கப்புறம் log, தென் log வந்தால் மாடுலஸோடு வரணும். ஸோ secant, அதுக்கப்புறம் அந்த kx அப்படியே போடணும். புரியுதா? போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்க ப்ளஸ் c. ஓகே, எல்லாமே நேச்சுரல் லாக் தான். அதை பற்றி நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஒவ்வொன்றா நம்ம தனித்தனியாகவே நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நான் ஃபார்முலா வந்து ஃபெமிலியரைஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். பட் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்றதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, தென் நவ் ட்ரிக்னாமெட்ரி முடிச்சிட்டோம். அடுத்தது லாகோட ரெசிப்ரோக்கலாக இன்வர்ஸாக வரக்கூடிய, நாட் ரெசிப்ரோக்கல், இன்வர்ஸ் என்ன, எக்ஸ்பனன்ஷியல் டேர்ம்.
ஸோ அப்போது எக்ஸ்பொனென்ஷியல் டேர்ம் வந்தால் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது நோட் பண்ணிக்கோ. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே இன்டகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறோம், இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேவா, இ பவர் எக்ஸ்னு வந்தால் அதே இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படியே போட வேண்டியதுதான். சப்போஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் வந்தால் இந்த மைனஸ் ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி, அவ்வளோதான். அடுத்தது இ பவர் கேஎக்ஸ் வந்ததுன்னா தென் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கே அப்படின்றது ஒன் பை கே வந்துடும். கான்ஸ்டன்ட் எப்போதும் 1/k. அப்புறம் இ பவர் கேஎக்ஸ் அதே திருப்பி போட்டு ப்ளஸ் இன்டகிரல் கான்ஸ்டன்ட், அவ்வளோதான். புரியுதா? ஓகே, ஸோ நம்ம கொஞ்சம் சம்ஸ் போகலாமா இதை பேஸ் பண்ணி? ரைட், take down integral x power 7 dx. இதை ஒர்க் அவுட் பண்ணால் என்ன ஃபார்முலா இது? x பவர் n இல்லையா, dx இன்டகிரல் என்ன ஃபார்முலா? x பவர் n plus 1 divided by n plus 1 plus c. ஓகே, அதே லாஜிக் தான். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், 1 by x பவர் 7 plus 1 divided by 7 plus 1 plus integral constant. Very simple. So x power 8 divided by 8. That's all. மறக்காமல் integral constant போடணும். அது ஏன் integral constant போடணும் அப்படிங்கிறத லேட்டரான்னு சொல்கிறேன். There are two types of integral. ஒன்று வந்து definite integralனு பேர், இன்னொன்று indefinite integralனு பேர். ஓகேயா? இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் இன்டெஃபினட் இன்டெக்ரல், அதாவது லிமிட் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்குது. டெஃபினட் இன்டெக்ரல் அப்படிங்கிறது லிமிட்டோடு இருக்கும், வித் லிமிட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அதில் இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட்டை நம்ம எவால்யூவேட் பண்ணிவிடுவோங்க. நெக்ஸ்ட் போகலாமா? இந்த இன்டெக்ரல் சம்ஸ் ஒண்டி அப்படியே ரன்னிங் நம்பர் கொடுத்தே வாங்க. எத்தனை சம் போடுறோன்னு பார்த்தோம். நம்ம டார்கெட் வந்து 300 சம் போடணும். எவ்வளோ சம் போட முடியுதுன்னு பார்ப்போம். அடுத்தது 1 2 3 நான் நம்பர் போடல, பட் நீ நம்பர் போட்டே வா, தனியாக இதுக்கு நம்பர் கொடு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் சம் இன்டெக்ரல், செகண்ட் சம் அது, இது ஃபஸ்ட்டு சம். cos kx dx. हाँ, 1 by plus c. That's all. Very simple. Okay, right. இதையே கொஞ்சம் லைட்டாக மாடிஃபை பண்ணுறேன். So cos 5x dx. Now tell me. 1 by 5 sin 5x plus c. That's good. Next sum. dx. यार सुलवा 12x plus c. ஏன்? பிகாஸ் இஸ் கான்ஸ்டன்ட் இல்லையா, அதனால் 12x plus c அப்படியே போட்டுடலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் சம். t power 4 dt value.
t power 5 4 plus 1 divided by 5 5 plus c. plus 6 x power 9 dx. Sir, x power 10 by 10. plus c, sir. One by x cube dx. Sir, minus முதல்ல என்ன பண்ணணும், இதை எக்ஸ் பவர் மைனஸ் 3 டிஎக்ஸ்ன்னு மாற்றிக்கோ. அதுக்கப்புறம் போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். minus x power minus 2 மைனஸ் 3 ப்ளஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 3 ப்ளஸ் 1 ப்ளஸ் சி இல்லையா? ஸோ அப்போ எக்ஸ் பவர் மைனஸ் 2 டிவைடட் பை மைனஸ் 2 அப்புறம் ப்ளஸ் சி. இதை ரீஅரேஞ்ச் பண்ணணும். எப்படி பண்ணணும்? கீழே இறக்கிட்டு இது அப்போது மைனஸ் 1 பை என்ன வரும், minus 2x ஸ்கொயர். ஓகேயா? ப்ளஸ் சி. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நம்ம மாற்றி போடணும். ஓகே, புரிஞ்சுதா? ரைட், நெக்ஸ்ட் போகிறோமா? ரைட், 8th sum. 1 by x root of x dx integrate. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்க பாப்பா. யாராவது ஒருத்தர் பால இப்போ ஆகாஷ். அது வரை இன்டகிரேஷன் தான். அடுத்தது அப்புறம் நெக்ஸ்ட்டு அது ஃபுல்லாக மாற்றணும் நம்ம. 2 by 3 x power 3 by 2 plus c. ஸோ இது ஆன்சர். ஸோ ஆன்சர் இந்த ஃபார்மேட்டில் கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, புரியுதா? yes sir. yes, sir. Next question. One by x cube root of dx integrate. Sir, first the power எடுக்கணும் sir. X power 3 by 2. புரியுதா? ஏன்னா இது வந்து ஸ்கொயர் ரூட் தானே. இது எப்படி போடுற? எக்ஸ் க்யூபு ரூட்டு அப்படிங்கிறப்போ எக்ஸ் க்யூபு ஹோல் பவர் 1 by 2ன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? ஏ பவர் எம் ஹோல் பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம்என் ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்போ எக்ஸ் பவர் 3 by 2. 3 into 1 by 2, 3 by 2. புரியுதா? ஸோ 1 by x power 3 by 2 ஆஃப் dx. இது என்ன பண்ணோம்? ரெசிப்ரோகேட் பண்ணோம், இன்வெர்ஸ் பண்ணுறோம். ஸோ அப்போது x பவர் மைனஸ் 3 by 2 ஓகேவா ஆஃப் dx. அப்புறம் என்ன பண்ணுற? x பவர் மைனஸ் 3 by 2 ப்ளஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 3 by 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் c. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இது என்ன வரும்? எக்ஸ் பவர் மைனஸ் சொல்லு, இது 1.5, இது 1, அப்போ மைனஸ் 1 by 2ன்னு வரும். அதே தான் இங்கேயும் மைனஸ் 1 by 2. ஸோ இதை மறுபடியும் ரெசிப்ரோகேட் பண்ணிக்கிறேன் இல்லையா? அப்போ என்ன வரும்? 2 மேலே போய்டும்ல, மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் பவர் 1 by 2 தட் இஸ் ரூட் எக்ஸ் ப்ளஸ் சி. இதுதான் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? yes, sir.
நெக்ஸ்ட் போட்டுமா? ரைட். 10th sum. E power 4x integral dx. चलो बाबू. Sir, adena sir. E 1/4 e power. Very good. Okay, good. Next minus வேண்டாம், இப்படி போடுறேன். அப்போ e power 7t of dt. சிம்பிள் தான். Sir, 1/t plus c. Okay. Next integral sin 3t dt. Minus 1/3 cos 3t. ஏன் x? இங்கே tனா இங்கே t தான். plus c. Okay, right, good. புரியுதல்ல? ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போது கொஞ்சம் சில டெக்னிக்ஸ்லாம் பார்ப்போம். சம் ரூல்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன். ஓகே, இதை கப் பண்ணிட்டீங்களா? அடுத்தது இப்போது let us say that is integral k of f of x into dx. இது வந்தால் இந்த k வந்து இன்டகிரலுக்கு வெளியில் போட்டுடலாம். அடுத்தது வெறுமனே f of x dxஐ போட்டு நம்ம வந்து ஃபர்தராக இன்டகிரேட் பண்ண முடியும். இது முக்கியமான ரூல். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா y is equal to say 11x square dx. இதை இன்டகிரேட் பண்ணணும். அப்போது 11 வந்து வெளியில் போட்டுடலாம். now you can take x square dx. அப்போ என்ன வரும்? that is 11 into இங்கே x cube divided by 3 plus c இல்லையா? ஸோ அப்போ 11/3 x cube plus c. ஓகேவா? integral constant k. ஸோ இது புரியுதா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு 2-3 சம் பார்க்கலாம். நான் கிராஜுவலாக எடுத்துகிட்டு போகிறேன். அப்படியே இன்டகிரல் -5 cos x of dx. சொல்லு, எத்தனை சம் போகுது? எத்தனை சம்மு? 12. இது 13. இது 13. இது 14. ஓகே. சொல்லு. -5 இன்டகிரல் cos x. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போ. ஸோ அப்போ -5 cos x-ஆ sin x-ஆ? ஸோ sin x. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது -5 ஆஃப் sin x. நம்ம அடிக்கடி அதை மறந்துடுவோம். ப்ளஸ் c. ஓகேவா? அப்போ என்ன வரும்? அப்போ -5 sin x -5cன்னு வரும். அப்போது -5 sin x. இந்த 5cங்கிறதும் ஒரு கான்ஸ்டன்ட்டு. அப்போ ப்ளஸ் கேன்னு போடலாம். புரியுதா? ஸோ இது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்தால் மறந்துடுவாங்க. இதுக்கும் இந்த இன்டகிரலில் இதுக்கும் இன்வால்மெண்ட் இருக்குன்றது உண்டு. ஓகேயா? அது ஜாக்கிரதையாக வச்சுக்கோ. அடுத்தது
நெக்ஸ்ட் போகலாமா? காப்பி பண்ணியாச்சா? அடுத்த பாயிண்ட். இப்போது நெக்ஸ்ட்டு ரூல் என்னென்னா, சம் அண்ட் டிஃபரன்ஸ், இன்டகிரேஷனில் சம் அண்ட் டிஃபரன்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது? அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம், புரியுதா? ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இப்படின்னு ஒரு டேர்ம். இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணுறது? இது ரெண்டுத்துக்கு காமனாக இப்படி வருது. ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் எது வேணால் இருக்கலாம். இதை இன்டகிரேட் பண்ணணும். இது ஃபுல்லாக இன்டகிரேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார்முலா நோட் பண்ணிக்கோ. தட் இஸ் எஃப் ஆஃப் என்ன பண்ணுற, இது வந்து ஃபுல்லாக இருக்குது. இது ஸோ தனித்தனியாக போடுறப்போ அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணலாம். அது தட் இஸ் ஈக்குவல் டு செப்பரேட்டாக இன்டகிரல் போடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டிஎக்ஸ், அப்புறம் ப்ளஸ் அகெயின் ஓப்பன் வித் நியூ இன்டகிரல், ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இதுதான் பேசிக் ரூல். இது ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். சப்போஸ் இது ப்ளஸ் ஆர் மைனஸ்னால் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் தான். ஓகே, ஸோ அந்த பேசிஸில் இந்த ஃபார்முலா ட்ரை பண்ணுவோமா? இந்த ப்ராப்ளம் 15th ப்ராப்ளம். ஃபைண்ட் அவுட் த இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் sin x dx ஆஃப் ரெண்டுத்துக்கு காமனாக dx. இப்போ இதில் கூட காமனாக dx போடலாம், தப்பு இல்லை. இல்லைன்னா தனித்தனியாகவும் போடலாம். f of x plus g of x of dx அப்படி கூட வரலாம். ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ் யூ கேன் புட். ஸோ அந்த பேசிஸில் இது போடணும். ஸோ அப்போ என்ன வரும்? f of x cube dx அது தனி, ப்ளஸ் f of என்னது sin x இங்கே. ஸோ அப்போ sin x dx அப்படின்னு பிரிக்கலாம். now what is the value? இதுக்கு என்ன வேல்யூ சொல்லு? x power 4/4 plus of minus cos x close the bracket plus integral constant. Okay va? So therefore x power 4 minus cos x plus c என்னப்பா? ஓகே, இங்கே ஒரு சிங்கிள் கான்ஸ்டன்ட் போட்டாலே போதும். சரியா? நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. 16th sum. Can you try integral 3t power 4 plus அடுத்தது square root of t of dt. ஓகே, ஸோ இண்டிவிஜுவலாக போடுங்க. Now the problem here is a 3t, integral of a 3t power 4 plus a root 2, that is a square root of t into dt. Srinidhi, can you explain this working out, whatever you have done? Please explain. So the question is in the form of f of x plus g of x. So first நான் ரெண்டுத்துக்கும் தனித்தனி இன்டெக்ரல் எடுத்துக்கேன். f of x க்கு இந்த இன்டெக்ரல் எடுக்கும்போது it is in the form k 3t power 4 dt. So 3 கான்ஸ்டன்ட்ன்றனால நான் 3 வெளியில எடுத்துட்டேன். So integration of t power 4 is t power 5/5. and இங்க g of x சைடுல பார்த்தோம்னா root t ஓட இன்டெக்ரல் t power 1/2 plus 1. ரூட் தான் 1/2 எடுத்துப்போம். ஸோ இங்கே n 1/2ன்றனால 1/2 plus 1 by 1/2 plus 1 plus c. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்போம். சின்ஸ் அங்கே நடுவில் ப்ளஸ் சைன் இருந்தனால ஸோ 3 into t power 5/5 plus
ஸோ வந்து அகெயின் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 இன்டூ டி பவர் 5 பை 5 ப்ளஸ் 2 by 3 டி இன்டூ டி பவர் 2 by 3 ப்ளஸ். Okay, good, very good. Now, let me give you one more problem. All of you can try this. Take down 17th sum. Note பண்ணிக்கோ. Find the integral value of 1 by 3 into x plus cos 2x of dx. Start. ஒர்க் பண்ணிவிட்டு அனுப்ப பெஸ்ட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நம்ம. Yes, Balaji, you can explain this. That is integral 1 by 3 into x plus cos 2x of dx. Please proceed. So, இது வந்து question வந்து integration of 1 by 3 into x plus cos 2x of dx. இதை further simplify பண்ணலாம். நம்ம integration பண்ணல. So, further simplify பண்ணிக்கலாம். So, 1 by 3 உள்ள multiply பண்ணுங்க. 1 by 3 x plus 1 by 3 cos 2x of dx. இப்போ வந்து இது வந்து integration of f of x plus g of x of dx. So, அது வந்து நம்ம separate consider பண்ணலாம். So, integration of f of x dx plus integration of g of x dx. So, அந்த மாதிரி நான் எடுத்துறதுனால integration of 1 by 3 x dx plus integration of 1 by 3 cos 2x dx. இப்போ வந்து இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். 1 by 3 கான்ஸ்டன்ட் ஸோ அதை விடனே x டிஃபரன்ஷியேட் பண்ணா x பவர் 1 இருக்கு. ஸோ x பவர் 1 plus 1 divided by 1 plus 1. So x square by 2 and plus 1 by 3 constant cos 2x differentiate பண்ணா sin 2x and frontல வந்து 1 by 2 போட்டுக்கணும். இங்க x க்கு பக்கத்துல 2 இருக்கனால so 1 by 2. So sin 2x by 2 and plus c. So இப்போ இது வந்து x square by 6 plus sin 2x by 6 plus c. Denominator காமனா இருக்கிறதுனால x square plus sin 2x by 6 plus c. Okay, good. Now let us move to the next sum. Eighteenth sum. Take down. Listen. Audio clear இருக்குல்ல? Yes, sir. X plus 3 integral x plus 3 the whole square of dx. Try this. Careful or no? Okay, so the given problem is integral x plus 3 whole square dx. In this case, you have to be very careful about the expansion of this square. So you can expand this x plus 3 whole square, and I think this can be better explained by Gokul, and this was done by Roshan. So Gokul, you go ahead. Okay, sir. So question என்ன பார்த்தீங்கன்னா integral of x plus 3 the whole square into dx.
ஸோ இங்கே வந்து a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணி அதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 9 இன்டூ டிஎக்ஸ். ஸோ இது தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ இன்டெகிரல் ஆஃப் x square dx plus integral of 6x dx plus integral of 9 into dx. So next step the x square differentiate பண்ணும்போது we get x cube by 3 plus 6x square by 2 plus 9x plus c, that is constant. So the x square by 3 வந்து 1 by 3 காமனா வெளியே எடுத்துட்டா 1 by 3 into x cube plus இந்த 2 6 cancel ஆயிட்டு we get 3x square plus 9x plus c. Good. That's all. Very good. Now, let me explain about the that is substitution technique in integral. Okay, take down. This is called U substitution. Take down U substitution. Here, let us say that is f of x and g of x are the function. So, in the case of f of x, for example, f of x, that is one function. Another function is g of x. Let us have two functions. And by chain rule, by differentiation, d by dx of f of x into g of x, okay, by chain rule, f of x into g of x of dx, okay, that is equal to f of g of x, okay, you can put like this, f of g of x. And here f prime, that is this is the f prime means what, you need not put this d by dx here. Let me explain in a different way. For instance, d by dx of f of x, it has to be like this. 1 minute. So d by dx of f of x into d of x. So I am just differentiating these two. So for which we adopt the UV rule. When we put, that is f dash means which is nothing but, see, f of x. I am differentiating with respect to dx. How to represent this? It can be represented as f dash x. Do you understand this? Similarly, d by dx of g of x can be represented as what? That is g dash x. Do you agree with me? Idu puriyadhu? Right. So in the basis la நாம இது ரெண்டா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ யூவி ரூலில், அதாவது யூவின்னாக்கா that is udv, f of ud, I mean d by dx of udv, uv is equal to என்ன பண்ணுவோம், u dash udv plus vdu, சிம்பிளாக சொல்கிறது அந்தாக்கா, ஓகேவா? அதாவது சிம்பிள் ஃபார்மேட்டில் u அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாக்கா இது எப்படி சொல்கிறோம், u differentiation of uv, இதை எப்படி சொல்லலாம், that is u dv plus v du. அதாவது v-ஐ டிஃபரன்ஷியேட் u-ஐ கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு v-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அடுத்தது v-ஐ கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு u-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். திஸ் இஸ் a simple way of representing என்னது, the chain rule. இது இந்த chain rule, not chain rule, uv rule அது, ஓகே. அடுத்தது d by dx, இதையே இந்த மாதிரி போட்டோம்னா எப்படி போடலாம், f of x, I mean d by dx of f of x into g of x இப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ போடுறப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், தட் இஸ் u கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ அப்போ f of x, I'm sorry, that is f of x. அடுத்தது
ஜி டேஷ் எக்ஸ். இப்போ புரியுதா? ஸோ டிவி பண்ணிட்டேன். அதாவது இது வந்து யூ, இது வி. நல்லா புரிஞ்சுக்கோ. யூ வி ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து யூவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வியை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் நம்ம? சொல்லு. V sir. ஆ V of x. என்ன பண்ணணும்? எஃப் டேஷ் எக்ஸ். எஸ். ஸோ எஃப் டேஷ் எக்ஸு இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம போடுவோம் இல்லையா? ஸோ இது வந்து டிஃபரன்சியேஷனை பொறுத்தவரையிலும் நல்லா புரிஞ்சுக்கோ. இது வந்து டிஃபரன்சியேஷனுக்கு. ஓகே. இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா நான் இதை டார்கெட் பண்ணுறேன் இப்போது. அதாவது என்னுடைய வேல்யூ வந்து இது இந்த மாதிரி இன்டூவில் இருந்ததுனாக்கா என்ன பண்ணுறதுங்கிறத பார்க்குறோம் இல்லையா? ஸோ அப்போது let me move to the next one. இங்கே இன்டகிரல் நோட் பண்ணிக்கோ. எஃப் டேஷ் ஆஃப் என்னது? எஃப் டேஷ் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இப்படின்னு இருக்குது. அப்புறம் இன்ட்டு ஜி டேஷ் ஆஃப் அடுத்தது என்னது? எக்ஸ் இது இல்லையா? அதாவது எஃப் டேஷ் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போடலாம். ஓகேயா? நோட் பண்ணிக்கோ. ஸோ எஃப் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இதில் எஃப் டேஷ் அப்படிங்கிறது என்னது? தட் இஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எஃப் டேஷ் ஆஃப் அது உள்ளே வருது. அது புரியுதா? தட் இஸ் ஜி ஆஃப் எக்ஸ். இது வந்து இப்போது வித்தின் தட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது ஜி ஆஃப் எக்ஸ். அதுக்கப்புறம் இன்ட்டு ஜி டேஷ். ஜி டேஷ்ன்றது என்னது? சொல்லு. டி பை டிஎக்ஸ் ஆஃப் அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேர்மில் வரப்போ தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் த செயின் இல்லையா? ஸோ செயினில் வருது இது. அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் வந்தால் தட் இஸ் கால்ட் செயின் அப்படின்னு பேர். புரியுதா? ஓகே. ஸோ த பெஸ்ட் திங் நீ இல்லஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு u இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோ இல்லையா? அடுத்தது u இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ்னாக்கா இந்த இடத்துல du அப்படின்னு போட்டால் என்ன ஆகும்? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதை ஜி டேஷ் ஆஃப் அடுத்தது மறுபடியும் எக்ஸ் தான் போடுறோம் ஆஃப் டிஎக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஜி ப்ரைமை மறக்காமல் போடணும் நம்ம. இப்போது இது வந்து உனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்னாக்கா அது ஈஸியாக இருக்கும். கவனிங்க. எத்தனாவது சம் இது? 19th sum. Integral of sin of 2x. இப்போது இது செயின் ரூலில் இருக்குது இல்லையா? அதாவது டிஃபரன்சியேஷனில் இருக்கிறப்போ. ஸோ டபுள் ஃபங்க்ஷன், அதாவது இந்த இடத்துல 2xங்கிறது ஜி ஆஃப் எக்ஸாக வச்சுக்கலாம். அடுத்தது சைன் எக்ஸ் அப்படிங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸாக வச்சுக்கலாம் இல்லையா? அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் இருக்குது. இதை தான் நான் என்ன சொன்னேன்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ அந்த எக்ஸு போடாமல் அந்த எக்ஸுக்கு பதிலாக உள்ளே என்ன இருக்குது? ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது. இப்போ புரியுதா? ஓகே. ஸோ ஒன்றுக்குள்ளே ஒன்று கோத்துட்டு இருக்குது. இது இந்த மாதிரி வந்தால் டபுள் ஃபங்க்ஷன் உள்ளே வந்தால் என்ன பண்ணுறது? ஓகே ரைட். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? சைன் ஆஃப் 2x அப்புறம் dx கொடுத்துருக்கானா? தட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இந்த சைன் 2xக்கு நம்ம யூஸ்வலாக இந்த இடத்துல 2x வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? சொல்லு. ரெசிப்ரோகேட் பண்ணிவிடுவோம். அது 1/2 இல்லையா? இது வந்தால் என்ன பண்ணுறோம்? 1/2ன்னு நம்ம கொண்டு வந்துடுறோம்
இல்லையா? அடுத்தது இன்டகிரேஷன் அதுதானே 1/2. ஜென்ரலாக சைன் ஆஃப் 2x அப்படின்றது சைன் ஆஃப் 2x இல்லையா? அது போட்டோம்னாக்கா சிம்பிளான ஒரு மெத்தடில் தட் இஸ் என்ன பண்ணிடுறோம், நம்ம 1/2 போட்டு இந்த சைனுக்கு வந்து என்ன பண்ணுறோம், காசுன்னு போட்டு அப்போ மைனஸ் காசுன்னு போட்டுடுறோம். இதில் இந்த 2xக்கு பதில் தான் அங்கே யூன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னாக்கா இந்த 2x dxஐ ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போ. அது எப்படி வந்ததுன்றதுக்காக சொல்கிறேன். அதாவது du is equal to 2x அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ புரியுதா? ஏன்? பிகாஸ் ஐ have taken u as x, u as 2x. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் u as 2x அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க. அப்போ என்ன வரும், 2u ஐ மீன் du அப்படிங்கிறது 2x dxன்னு இருக்குது இங்கே. ஓகேவா? 2x dxன்னு வராது, 2dxன்னு வரும். அதானே? புரியுதா? மறுபடியும் சொல்கிறேன். இந்த டேர்ம் இருக்குல்ல, இதை மட்டும் யூன்னு வச்சுக்கோ. அப்போ u is equal to 2x. இதை டிஃபரன்ஷியேட் ஆன் போத் சைட். அப்போ du is equal to என்ன வரும், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுற 2xன்னு இருக்குது இல்லையா? இந்த 2x u is equal to 2x இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். என்ன வரும், நோ 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 டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் 2 into dx. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ புரியுதா? ஓகேவா? புரியலையா? டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு எப்போதும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப என்ன, நம்ம யூஸ்வலாகவே எப்படி பண்ணிட்டோம்னா du by dx is equal to 2 அப்படி தான் போடுறோம். அப்படி போடக்கூடாது. du ரெண்டு பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ du is equal to 2 into 2 போட்டாச்சு இல்லையா? 2xக்கு இப்போ எக்ஸுக்கு என்ன வரும், x power n minus 1 டிவைடட் இன்ட்டு தானே 1 into அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ லாஜிக்காக எப்படி வரும், 2xன்னு இருக்குது, அது வெறுமனே எக்ஸுன்னு நம்ம எடுத்துப்போம். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணப்போ x power 1 இல்லையா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணுன்னாக்கா d by dx பண்ணணுன்னாக்கா என்ன பண்ணுவோம், 1 into x power 1 minus 1 இல்லையா? தட் இஸ் ஈக்குவல் டு 1 into x power 0 தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இந்த இடத்துல வெறுமனே 2 into 1 2 தான் வரும். கூடவே dxும் இருக்கும். ஏன்னா dxயில் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், அந்த எக்ஸை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ dx, இந்த dx இங்கே போகிறதுனால அப்படி போடணும். சப்போஸ் உனக்கு அந்த கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா இன்னொரு விதமாக பண்ணு, வாட் இஸ் du by dxன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணு. அப்போ 2ன்னு வரும். தென் யூ கேன் மேக் இட் as du is equal to 2 dx. இப்போ கிளியராக இருக்கா? உனக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் ஆக்சுவலாக டிஃபரன்ஷியேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் தான் அது. இல்லாட்டா டிஃபரன்ஷியேட் யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த லாஜிக் புரியுதா? ஓகே ரைட். ஸோ அப்போது du is equal to 2 into dx நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? இப்போது இந்த இடத்துட்டு இந்த 2x is equal to அப்படின்னு எடுத்ததுனால இங்கே நம்ம ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ண முடியும். 2xக்கு பதில் என்ன போடுறோம், யூன்னு போடலாம். அடுத்தது duக்கு பதில் dxக்கு பதில் என்ன போடுவோம், du by 2 தானே? ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், இங்கே கொண்டு வரலாம். அதாவது du by 2 is equal to dx-ஆ? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதை கன்வெர்ட் பண்ணிக்கோ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் சைன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த 2xன்றது என்ன போட்டிருக்கேன், யூன்னு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த dxக்கு பதில் நான் என்ன பண்ணலாம், du by 2. இப்போ புரியுதா? du by 2 அது ஏன் எப்படி வந்ததுன்றதுக்காக காமிக்கிறேன். du by 2 ஓகேவா? இப்போ 1/2 வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டா அப்போ sin u into du அப்படின்னு வரும் இல்லையா? ப்ளஸ் இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், 1/2 into இல்லையா? அதுக்கப்புறம் sin u உனக்கு தெரியும். அப்போ மைனஸ் சொல்லு, cos u தானே இல்லையா? மைனஸ் cos u ப்ளஸ் சி இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் வரும் இல்லையா? மைனஸ் cos u ப்ளஸ் சி இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட்டு. இப்போ என்ன பண்ணுறோம், அப்போ 1/2 நல்லா கவனிச்சுக்கோ இல்லையா? இன்ட்டு இந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ காஸ், அதுக்கப்புறம் யூக்கு பதில் மறுபடியும் 2x போடலாம். ஸோ ப்ளஸ் சி.
ஸோ இப்போ ஏன் அந்த 2 வந்து நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணுறோங்கிறது புரியுதா? தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சப்ஸ்டியூஷன் டெக்னிக். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ்? ஸோ ஃபார்முலாவில் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக 1/2 இன்ட்டு காசு அப்படி போட்டுறியா அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ஓகே, தட் வாஸ் டன் பை சப்ஸ்டிடியூஷன் ஒன்லி. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒரு வேரியபிள் வந்தது அப்படின்னாக்கா அதுக்குள்ளே எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சது? அது யாருக்கா டவுட் இருந்தால் கேட்கலாம். Any doubt? The 1/2 du/2 then the 1/2 வெளியே எடுக்கணும் அத. என்னப்பா? அந்த 1/2 integral of sin u du போட்டுறோம் சார். sin 2x ஓட இன்டெகிரல் sin 2x இன்டெகிரேட் பண்ணும்போது 1/constant வரும். அதுதான் 1/2. அத நம்ம இன்டெகிரேட் sin பின்னாடி கொண்டு வரணும். இல்லை ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்றதுக்கே இது எக்ஸ்ப்ளனேஷன். இது புரியுதா? புரியலையா? சரி, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனி. sin of 2x is equal to dx. இதில் என்ன பண்ணுற, u is equal to 2x. அப்போது டிஃபரன்ஷியேட்டிங் திஸ் ஆன் போத் சைட். அப்போ du is equal to 2 into dx. உனக்கு இப்படி தெரியலன்னா du/dx போட்டு 2 போட்டு இப்படியும் வச்சுக்கலாம். ஸோ ஒன் திங் இஸ் கிளியர், அதாவது நமக்கு இந்த 2xஐயும் dxஐயும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே என்ன வேரியபிள் வருதோ அதே வேரியபிள் தான் டிஃபரன்ஷியல் எலிமெண்ட்லேயும் வரும். அப்போ தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இதை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல, உடனே இதையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த சேம் வேரியபிள் யூன்னு நான் கொண்டு வந்திருக்கேன். அதை நான் வெறுமனே dxன்னு போட முடியாது. இப்போ நான் வேறு விதமாக சொல்லித்தரேன், கவனி. இது sin 2x, இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இதை ரெட்டில் கொண்டு வரேன், ரெட் ஆர் ப்ளூ. ஓகே, ரைட். இப்போது நான் வந்து இப்படி ப்ரொசீட் பண்ண முடியாது. u is equal to 2xன்னு போட்ட உடனேயே இங்கே நான் என்ன பண்ணுறதுனாக்கா இன்டெக்ரல் அப்படின்னு போட்டு sin 2x, அப்புறம் sin 2x இல்லை, இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமே, அதாவது u. சொல்ல புரியுதா? sin u அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து dxன்னு போடக்கூடாது. இப்போ புரியுதா? கோகுல், பாலாஜி, இது புரிஞ்சுதா? அது ஏன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே என்ன ஃபங்க்ஷனில் வர வேரியபிளோ அதுதான் டிஃபரன்ஷியல் எலிமெண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்போ தான் அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டெகிரேட் பண்ண முடியும். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனில் ஒரு வேரியபிள், இது வேறு டிஃபரன்ஷியல் வேரியபிள்னால் அது சரி வராது, அது பண்ண முடியாது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, நான் எடுத்த சப்ஸ்டியூஷன் u is equal to 2xஐயே மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். du is equal to 2 into dx போட்டுட்டு இப்போ dxஐ நான் சப்ஸ்டியூட் பண்ணல, அப்போ du/2ன்னு கொண்டு வந்துடுறேன். அதுதான் இது. ஓகே, அப்போ எனக்கு dxஐ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு என்னாச்சு, du/2 வந்தாச்சு. 2xஐ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு uன்னு போட்டேன். அதுதான் இந்த இடத்துல சிம்பிளஸ்ட் ஃபார்மில் கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும், அது ஆஸ் யூஷுவலாக நம்ம போடுவோம்ல. ஸோ இந்த du/2 தான் நான் என்ன பண்ணிட்டேன், 1/2ன்னு வெளியில் எடுத்திருக்கேன், நாட் பை த sin 2x ஃபார்முலா. வெறுமனே 1/2 எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். புரியுதா? நீ இங்கே தான் மிஸ்டேக் பண்ணிக்கிட்ட ஸ்ரீமதி, புரியுதா? ஸோ அப்போது இந்த இடத்துல 1/2 நான் போட்டது நாட் பை த sin 2x ஃபார்முலா. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சிம்பிள் அரித்மெட்டிக் தான். இங்கே 1/2 இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட்டுக்கு வெளியில் வந்தாச்சு. அப்புறம் sin uன்னு போடுறோம். இந்த sin u நான் போடுறப்போ மைனஸ் cos u, அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ cos u. ஸோ அப்போ அந்த ஒரிஜினல் ஃபார்முலா எப்படி போட்டோன்றது வந்துருச்சா? புரியுதா? எனி டவுட்? ஓகே, நோ சார், யாருக்கா புரியலனா கேட்டுக்கோ ஒரு தடவை. நான் இதை பேஸ் பண்ணி ஒரு சம் கொடுக்குறேன், யார் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்கன்னு பார்க்கலாமா? Okay, shall I proceed with one sum, and with that we will complete this session. Okay? Right. Now,
try this sum. U is equal to யூன்னு கொடுக்க வேண்டாம், இப்படி எடுத்துக்கோ. இன்டகர் எத்தனாவது கொஷின் இது? 20th. 20. இன்டகரல் எக்ஸ் காஸ் எக்ஸ் ஸ்கொயர், நல்ல கவனி, ஆஃப் டிஎக்ஸ். இது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சி சைன் எக்ஸ், நல்ல கவனி, சைன் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸ். Do you agree with me? அதே மாதிரி இன்னொரு டேர்ம் எழுதுகிறேன். சைன் எக்ஸ் whole squared is not equal to sin squared x squared. Do you agree with me? Okay va? Appo what is sin x whole squared? Which is nothing but sin squared x. So இது trigonometric நம்ம தெரிஞ்சிருக்கணும் நல்லா. Okay? So அதே மாதிரி தான் இங்கே எக்ஸ் காஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் சொல்லியிருக்கேன் ஒழிய இட் இஸ் நாட் காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இப்போ புரியுதா? ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன் நான். அதாவது இதை இன்னொரு விதமாக சொல்லலாம், இதையும் சொல்லிட்டேன், இன்னொன்றும் சொல்லிடுறேன். அதாவது சைன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது நாலுமே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் க்ளூ, இதை பேஸ் பண்ணி நீ போகலாம். அண்டு நான் வேணால் யூ எது எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த எப்போதுமே யூ செலெக்ஷன் பண்ணுறப்போ என்ன பண்ணணும், எது சிம்பிளாக இருக்கோ அதை எடுத்துக்கணும் நம்ம. ஓகே, எது வந்து சிம்பிளாக எடுத்துக்கிட்டாக்கா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அதை எடுத்திங்கன்னா உனக்கு ஈஸி, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிடக்கூடாது. நீ பாட்டு காஸ் எக்ஸ் இசிக்கல் டு யூன்னு எடுத்தினா பெருசாக போயிட்டே இருக்கும். ஸோ பெஸ்ட் திங் என்ன பண்ணலாம், இதில் இருக்கிறதுலே சிம்பிளாக இருக்கிறது இந்த எக்ஸ் ஸ்கொயர் சப் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், தட் இஸ் யூ கேன் டேக் யூ. இது நான் கொடுக்குற க்ளூ உனக்கு. ஓகேவா? இதை என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், டிஃபரன்ஷியேட் ஆன் போத் சைட். அப்போ என்ன வரும், 2x dxன்னு வரும். ஸோ இதுதான் க்ளூ. சூட்டபிளாக சப்ஸ்டியூட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வா. இது புரிஞ்சுதா? யாருக்கா டவுட் இருக்கா அந்த ஸ்டெப்ஸில்? ரைட், ப்ரொசீட். அப்போ dx is equal to du by 2x. ஸோ அந்த dx இடத்துல du by 2x சப்ஸ்டியூட் பண்ணனா 1/2 வெளில எடுத்துட்டு x கேன்சல் ஆயிடும். So 1/2 integration of cos u into du. Integration of cos வந்து sin sir. So u இடத்துல x square substitute பண்றோம். So half sin x square plus c.